மது அப்படிங்கிறது ஹம்ர் அப்படின்னா மஹாமர் அல் அக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. மூளையை மயக்கடிக்கக்கூடிய ஒன்று தான் மது. இன்றைக்கி ட்ரக்ஸ்லாம் வேறு வேறு வகையில் ஒவ்வொரு வித்தியாசமான ஒரு உருவத்தில் வந்துடுச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதான் சொன்னாங்க, பின்னாடி காலத்தில் மதுவை மக்கள் ஹலாலாக்கி கொள்வாங்க, அனுமதிச்சு கொள்வாங்க. யுஸம்மூனஹா பிகைரி இஸ்மிஹா, சுப்ஹானல்லாஹ், வேறொரு பெயர் அதுக்கு பயன்படுத்தி அதை வந்து அனுமதி அளிச்சுப்பாங்கன்னாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபிச்சாங்க. குடிப்பவரை, வாங்குபவரை, விற்பவரை, ஊற்றி கொடுப்பவரை, சுமப்பவரை, அதை தயார் செய்பவரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எண்ணிக்கிட்டே இருந்தாங்க. யாரையும் விட்டு வைக்கல. இந்த சுவடு யாருடைய வாழ்க்கையில் இருந்தாலும், யார் இதுக்கு உதவி செஞ்சாலும் அவங்க ஒட்டுமொத்தம் அல்லாஹ்வுடைய தூதருடைய சாபத்துக்கு உண்டானவங்கன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நாளைக்கு மறுமையில் யார் இந்த உலகத்தில் மதுவை தனக்கு அனுமதித்துக் கொள்வானோ அவனுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தின் மதுவை அல்லாஹ் ஹராமாக்கிக் கொள்வான், தடுத்துக் கொள்வான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. 3 முறை ஒரு மனிதனுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்ட பிறகும் மதுவை மீண்டும் மீண்டும் அவன் அருந்தி 3 முறை பாவ மன்னிப்பு கேட்டதற்கு பிறகும் மதுவை அருந்தினால் அல்லாஹ் நரகவாதிகளுடைய ஷீலை அவனுக்கு கொடுப்பதற்கு அல்லாஹ் தன் மீது கடமையாக்கிக் கொள்கிறான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க.